Hey guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனலில் ட்ராவல், vlog, குக்கிங், க்ரோஷே இந்த 4 கேட்டகரிஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிசர்ட் வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சூப்பர் டிசர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சிம்பிளாக இந்த டிசர்ட் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ பிகினர்ஸ் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கே அங்கே இருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன டிசர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் புட்டிங் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளோட பிரெட் புட்டிங் செய்யறதுக்காக 2 கப் பால் எடுத்துருக்கிறேன். பிரெட் ஸ்லைஸ் ஒரு 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிஸ்தா அப்புறமேட்டு கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். இது கூடவே வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் போல் சுகர், 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துக்கோங்க. 4 ராமிக்கன் பவுல்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணியும் வச்சுருக்கேன். அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்ஸை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எட்ஜஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் எட்ஜஸோடு தான் போட போகிறேன். அது நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நான் 8 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஸோ 8த்தையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அதை பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் பாலை வந்து பேனில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ பேனில் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் லைட்டாக உருக ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உருக ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்லா பால் கூட கரையிற வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். பால் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இருந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு உள்ளார கூட ரெடி ஆகிடும். லைட்டாக கெட்டியான உடனே நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரெட் க்யூப்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ அந்த பிரெட் எல்லாமே அந்த பாலை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லா பாலையுமே அந்த பிரெட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்க ராமிக்கனில் கொஞ்சமாக நம்ம பிஸ்தாவும் கேஷ்யூவும் போட்டுட்டு நம்ம பிரெட்டை எடுத்து அதில் ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ இதே மாதிரி நம்மளோட 4 கப்லேயும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டதுக்கப்புறம் நான் மேலேயும் கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக போடுறேன். ஸோ இதே சேம் தான் 4த்துக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரெட் புட்டிங் அவனில் வைக்க ரெடி ஆகிடுது. 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பேக் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.